Daily. Taste the Daily. சேலம் அருகே முதிய தம்பதி கொலை வழக்கில் குற்றவாளி வந்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தருணத்தில் இணைப்பில் இணைந்திருக்கிறார் பாஜக மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன். வணக்கம் மேடம். வணக்கம். முதிய தம்பதி கொலை வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல ஒரு பெரும் பேரழையை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில கொங்கு மண்டலத்துல தொடர்ச்சியா ஒரு கொலை சம்பவங்கள் நடந்து வரதை பார்க்க முடியுது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? தமிழகம் என்றாலே சமூக நீதிக்கு பெருமை, சட்டம் ஒழுங்கிற்கு பெருமை என்று முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தமிழ்நாட்டில் கொலைகள் தொடர்ந்து நடைபெறுவதும் கொலை செய்தவர்களை கண்டுபிடிப்பதில் இவர்களுக்கு இருக்கின்ற குளறுபடிகளும், இன்னொன்று கூலியை கொண்டு கொலை செய்பவர்கள் அதிகரித்து இருப்பதும், சிறையிலிருந்தே சில பேர் கொலைக்கு இங்கே தடம் பதித்து அவர்களுக்கு வழிகாட்டுவதும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. போதை பழக்கமும் இதற்கு ஒரு காரணம். ஆக இவற்றை எல்லாமே சரி செய்யாமல் 4 ஆண்டுகள் நாங்கள் சிறப்பான ஆட்சி செய்து விட்டோம் என்று சொல்வது இந்த கொலைக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறார்? அது மட்டுமல்ல, பல முக்கிய கொலைகள் நமது காங்கிரஸ் கமிட்டியில் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் அவரின் கொலை 2 வருடம் இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கப்படுகிறது. அதே போல்தான் பொள்ளாச்சியின் பக்கத்தில் விவசாயிகள் மகன் 2 அப்பா இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஏன் ஆம்ஸ்ட்ராங் கொலை கூட இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆக இவர்கள் எந்த கொலை குற்றத்தில் குற்றவாளிகளை நாங்கள் உடனே கண்டுபிடித்தோம் என்று சொல்கிறார்கள் பாருங்கள். ஆனால் அதே நேரத்தில் வேறு ஏதாவது நட்டாஜி அவர்களின் கார் ஏன் பழுதடைந்தது உடனே அதற்கு விளக்கம் சொல்வார்கள். மதுரை ஆதீனத்திற்கு தாக்குதல் உடனே விளக்கம் சொல்வார்கள். ஆனால் அதே நேரத்தில் இவ்வளவு பெரிய கொலைகள் நடக்கிறது. இதற்கு முதலமைச்சரும் காவல்துறையும் என்ன விளக்கம் அளிக்கப் போகிறார்கள்? அது ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை, குறிப்பாக வயோதிக தம்பதிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது என்பது யதார்த்த உண்மையாக இருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்னும் அதிக கவனம் தமிழக அரசு கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் இங்கே வலியுறுத்த வேண்டுகிறேன். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு தமிழிசை சவுந்தரராஜன். Taste the Daily. Taste the Daily.